ஹலோ காய்ஸ், கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாளைக்கு ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களால ஒரு 2 பேர் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவிக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் சாண்ட்ரா வச்சு இந்த வாரம் முழுக்க செய்யன்னு வந்து செஞ்சாங்க. சரி, சோசியல் மீடியாக்களில் தான் பயங்கரமாக வந்து பார்வோட ஃபேனோ கமருதீனோட ஃபேன்ஸும் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களும் வச்சு செய்யின்னு கிழின்னு வந்து கிழிச்சிட்டாங்க. லிட்ரலாக அதுக்கு அடுத்த கட்டமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எவிக்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில மக்கள். நிச்சயமாகவே நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முற்ற தருணங்கள் வந்து நெருங்கிட்டே வந்துட்டு இருந்தது சொல்லப்போனால். ஓகே, சாண்ட்ராவை போட்டு பொழந்து எடுக்க போகிறாங்க திவ்யா, கண்டிப்பாக இந்த வாரம்லாம் என்ன நெக்ஸ்ட் வீக் அதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த சீசன்லையுமே பெருசாக வந்து 6 பேர்லாம் ஒரு 7 பேர் வந்து கொண்டு போவாங்க கடைசி வீக் வரைக்கும், ஓகேவா? ஸோ அப்படி கொண்டு போய் மிட் வீக்கில் ஒரு ஆளை வந்து தூக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஃப்ரைடேவில் ஒரு ஆளை தூக்குவாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு 3 பேரை கொண்டு போவாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் அங்கேயே வந்து அவுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் நிப்பாட்டுவாங்க. 2 பேரில் யார் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் போகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலேவில் வந்து நடக்கும். பட் இந்த சீசனில் 5 பேர் தான் வந்து இருக்கிறதே. ஆக்சுவலாக இப்போ கானா வினோத் வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாப்புல 18 லட்சத்தோட. ஸோ மீதம் இருக்கிறது 5 பேர். சொல்லப்போனால் அந்த 5 பேரில் வந்து எவிக்ட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து இல்லை. ஆனாலும் எவிக்ட் பண்ணுறாங்க. ஏன் எவிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிரட்ஜஸ் எல்லாம் இங்கே முடியட்டும் அப்படின்றது தான். அதே போல் சாண்ட்ரா மேலே இன்னும் ஏட்ரட்ஸ் வந்து அதிகமாக பரப்பக்கூடாது அப்படின்றதுக்காக கூட வந்து எவிக்ட் பண்ணாமல் அவங்க வந்து எவிக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஒன் மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவோட எவிக்ஷனில் இன்னொரு ரீசனும் வந்திருக்கு. அது என்னென்னா, ரெட் கார்டை கொடுத்து பயங்கரமாக அவமானப்பட்டுக்கிட்டாங்க இவங்க, ஓகேவா? என்ன தான் பயங்கரமாக வந்து கைத்தட்டெல்லாம் வந்து தட்டி, அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு கொண்டாடினாலையும் சில பேர் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ, இதுக்காடா கொடுத்தாங்க, இதெல்லாம் நடிப்பாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து வியானா வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் அப்சரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணாங்களா. ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு, நான் மனநிலை எல்லாருக்கும் அடக்கடவுளை இதுக்காடா கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சாண்ட்ராவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இருக்கிற பேரும் வந்து பார்த்திங்கன்னா நாரி போயிடும். சரி, எவிக்ட் பண்ணி வெளியே அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எவிக்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஆனாலும் அவங்க வந்து இந்த வாரத்தோட மேபி வெட்னஸ்டே இல்லை தர்ஸ்டே கூட உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.